ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2020 டிசம்பர் 13 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான கணித பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணித பகுதி அப்படின்றது மேக்ஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பகுதி 1 பேசிக் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸை நம்ம ஜஸ்ட்டு மெமரியோ இல்லை அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணால் ஈஸியாக எல்லா சமயம் 100% கரெக்டாக போட்டுடலாம். ஓகேயா, நம்ம டைரெக்டாக சம் பேசிக் ஃபார்முலாஸ் பார்ப்போம். அந்த ஃபார்முலா எந்தெந்த சம்மில் பயன்படுது அப்படின்றதையும் அடுத்தடுத்த தொகுப்புலேயே பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா, டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவுக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பெருக்குத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு சம்மில் பெருக்குத்தொடர் காண்க அப்படின்னு ஒரு சம் கேட்குறாங்க அப்படின்னா பெருக்குத்தொடரில் பொது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொது விகிதம் காண்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ பொது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? T(n) = AR⁻n-1. இப்போ இதில் ஆர் அப்படின்றது பொது விகிதம். பொது விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இரண்டாம் உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு. ஒரு சம்மில் 4-5 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4 அப்படின்றதுல முதல் உறுப்பு அப்படின்றது அந்த 1 அப்படின்றது தான் முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு அப்படின்றது 2 அப்படின்றது தான் இரண்டாம் உறுப்பு. அப்போ இரண்டாம் உறுப்பு டிவைட் பை முதல் உறுப்பு அப்படின்னா 2/1. இதுதான் பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. Tn அப்படின்றது கடைசி உறுப்புக்கான ஃபார்முலா. ஸோ பெருக்குத்தொடருக்கு திடீர்னு பெருக்குத்தொடருக்கான ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா Tn = AR(n-1) அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இந்த ஃபார்முலா எல்லாமே அனைத்துமே நமக்கு தெரிந்தது தான். ஒரு முறை நம்ம பார்க்காம போகிறனால தான் நம்மளால் மேக்ஸை அட்டன் பண்ண முடியல ஒழுங்கா. ஓகேயா, இப்போ புரிஞ்சிச்சு அந்த ஃபார்முலா. பெருக்குத்தொடர்லேருந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா டிஎன்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டிஎன்னோட வேல்யூக்கு என்ன பேர்? கடைசி உறுப்பு. ஆருக்கு என்ன பேர்? பொது விகிதம் காண்க. பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இரண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை டிவைட் பண்ணிட்டா அதுதான் பொது விகிதம். ஓகேயா, இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏதாச்சும் சமூகம் வந்தால் நிச்சயமாக நம்மளால் போட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் அப்படின்றது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். இதில் 2 ஃபார்முலா இருக்குங்க. 2 ஃபார்முலா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளில் தொடர் வரிசை காண்க அப்படின்னு கேட்பான். ஒரு சம்மை கொடுத்துட்டு தொடர் வரிசை காண்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். அதாவது A(n+1) = AN+D. தொடர் வரிசை காண்க அப்படின்னா அப்படியே A+1 A+2n A+3 A+4 அப்படின்னு என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இதுவே கூட்டுத்தொடர் வரிசையின் பொது உறுப்பிற்கான சூத்திரம், அந்த பொது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் கீழே கொடுத்துருக்கேன். Tn = A+n-1 D. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா அடிக்கடி இந்த சம் கேட்டிருக்காங்க. இதில் A அப்படின்றது என்ன அப்படின்னா முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா ஒரு சம்மில் ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் தான் A. D அப்படின்றா உங்களுக்கு தெரியும். D அப்படின்றது அந்த வித்தியாசம். எதோட வித்தியாசம்? 2வதுலேருந்து 1வது வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறதுக்கான வித்தியாசம்தான் அந்த D. D = 2 - 1. 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிச்சிரு. அதுதான் பொது வித்தியாசம். N அப்படின்றது அதிலே கொடுத்துருப்பான். N அப்படின்றனா என்ன அப்படின்னா 17வது உறுப்பை காண்க, 20வது உறுப்பை காண்க, 30வது உறுப்பை காண்க அப்படின்றது அந்த மாதிரி வேல்யூ கேட்குறான் பாரு, அதுதான் N. ஸோ எப்படி வேணாலும் உனக்கு கேட்டால் ஈஸியாக நீ இந்த ஃபார்முலாவை ஒரு வாட்டி பார்த்தாலே போதும். இந்த ஒரு ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்க, சின்ன வயசுலேயே படித்தது தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜஸ்ட்டு ஓ ஆமாம் இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்றது தான் நான் உனக்கு ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விதிகள். இது மடக்கைக்கான விதிகள். லாக் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள பேசிக் ஃபார்முலா இந்த விதிகள். இந்த விதிகளில் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுக்கில்
கீழ் உறுப்பு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஏவோட வேல்யூ வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மல்டிப்ளைன்னு போட்டிருக்காங்க, ஆட் பண்ணிக்கலாம். தவறான இது ஏ ப்ளஸ் என் பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு இது வந்து சமமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். இதுவே டிவைடில் இருந்துச்சுன்னா பவரை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எம்மோட வேல்யூ அப்படியே இருக்குது, அந்த என்னோட வேல்யூ மட்டும் மேலே கொண்டு போயிருக்காங்க, சப்ராக்ட். இதுவே வந்து தேர்டு ஃபார்முலா பாரு, ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னா சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேயா, நம்மளுக்கு புரியுதா? அடுத்த ஃபார்முலா இந்த மாதிரி வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் பவர் சேமாக இருந்துச்சுன்னா ஒரு பவரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஏ பவர் மைனஸ் எம் அப்படின்னு இருக்குது, அதை என்ன பண்ணியிருக்காங்க 1/ல கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அடுத்த ஃபார்முலா பார்த்தோம்னா எனிதிங் பவர் 0, எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1. அப்போ ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், பி இருக்கலாம், கியூ இருக்கலாம், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து மடக்கையில் வந்து கொடுத்துருந்தா நம்ம அது இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். மடக்கையில் லாகுக்கான ஃபார்முலா இருக்குது, அது பகுதி 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இயல் எண்களின் கூடுதலுக்கான சூத்திரங்கள். இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஃபார்முலா. ஏன்னா வந்து போலீஸ் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது ஃபார்முலாவும் கேட்குறாங்க, அதுக்கான சம்மு சிம்பிளாக இருந்தால் சம்மையும் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 + 2 + 3 அப் டு என் வரையும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன, n × n+1 / 2. அந்த n அப்படின்றது அந்த சம்மில் உள்ள கடைசி வேல்யூ தான் n. அப்போ என்னோட வேல்யூ வந்து ஒரு 10 இருக்குது அப்படின்னா 10 அப்படின்றது எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதுவே வந்து சம்மு வந்து செகண்ட் ஃபார்முலா வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்க சம் வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா, அதான் 1 + 3 + 5 + 7 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா = n². மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் தேர்டு ஒன் வந்து கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்குது. n × n+1 × 2n+1 / 6. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தோம்னா 7 எண்களின் கணங்களின் கூடுதல். இதுவே கியூபில் இருந்துச்சு அப்படின்னா n × n+1 / 2 த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா வந்து ஃபார்முலாவாகவே கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ இந்த ஃபார்முலாவை ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேயா, நீங்கள் பண்ணுறது இப்போ எல்லாமே ஒரு ரீகால் தான். ஆமாம் படித்தோம், இதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் இதை பார்த்தாச்சு ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு இயற்கணித முற்றுமைகள். இயற்கணிதத்தில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஃபார்முலாஸ் பகுதி 1ல் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் படித்த ஃபார்முலா தான் a + b ^ 2 = a² + 2ab + b². அதுவே a - b ^ 2 = a² - 2ab + b². a + b × a - b அப்படின்னு கொடுத்துருந்தா a² - b². ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் எப்படி சம்மு கேட்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்காக வந்து ஃபார்முலாஸ்ன்னு கொடுக்கும்போது ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, 17 ஸ்கொயர் பண்ணு அப்படின்னு, இல்லை 101 ஸ்கொயர் பண்ணு அப்படின்னு, 110 ஸ்கொயர் பண்ணு. இந்த மாதிரி ஃபார்முலா கேட்கும்போது இந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 101 ஸ்கொயர் பண்ணு அப்படின்னா 101 எதுக்கு பக்கத்தில் இருக்குது, 100க்கு பக்கத்தில் இருக்குது. 100 + 1 = 101. அப்போ 101 ஸ்கொயர் பண்ணுனா 100 + 1 த ஹோல் ஸ்கொயர். அது எப்படி வருது, 100 + 1னா a + b த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த 101 ஸ்கொயருக்கு வந்து நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போது ஒரு சம்மில் வந்து 199 ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், 199 100க்கு பக்கத்தில் இருக்கா 200க்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். 199 அப்படின்றது 200க்கு நியரஸ்ட் வேல்யூ. 200 - 1 = 199. அப்போ ஃபார்முலா எப்படி ஆகுது, மைனஸில் போகுது. நம்ம மைனஸ்னால் a - b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்தோம்னா a + b த ஹோல் க்யூபுக்கும் சரி.
ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு நீ ரீகால் பண்ணிக்க. ஓகேயா? அடுத்த ஃபார்முலா பார்ப்போமா? இந்த ஃபார்முலாலாம் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கும்போது ஃபார்முலாவை மெமரி பண்ணிட்டோம்னாலே எந்த ஃபார்முலாவை வந்தாலும் சம்மு வந்தாலும் நம்மளால் போட்டுற முடியும். நெக்ஸ்ட் ஒன் புள்ளியியல். புள்ளியியலில் வந்து அதிகமாக கேட்குறது வந்து வீச்சு கெழு, வீச்சு காண்க, சராசரி காண்க, முகடு காண்க. இதெல்லாம் வந்து அதிகமாக போலீஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வீச்சு ஈக்குவல் டு மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. அதை ஈஸியாக சொன்னோம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வீச்சு. வீச்சு அப்படின்றது பெரிய நம்பர்லேருந்து ஸ்மால் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறது தான் வீச்சு. வீச்சு கெழு காண்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ். பெரிய நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் மேலே உள்ள வேல்யூ, அதே இதை பெரிய நம்பரையும் ஸ்மால் நம்பரையும் ஆட் பண்ணால் அது டிவைடில் உள்ள வேல்யூ. இதுதான் வீச்சு கெழு. சராசரினா என்ன? சராசரினா நம்ம நார்மலாகவே ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். சராசரி அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை. அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதால் வகுத்துறணும். எத்தனை நம்பர் இருக்கோ அதால் வகுத்துறணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 நம்பர் இருக்குது. அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் வகுக்கிறது தான் அதோட சராசரி. இப்போ 10 நம்பர் இருந்துச்சுன்னா 10 நம்பரையும் கூட்டி 10ஆல் வகுக்கிறது தான் அதோட சராசரி. 20 நம்பர்னால் 20ஐயும் கூட்டி 20ஆல் வகுக்கிறது தான் அதோட சராசரி. ஓகேயா? சராசரி அப்படின்றது முக்கியமான ஒரு போலீஸுக்கு ஒரு எக்ஸாமுக்கு கேட்குற கொஸ்டின். இதுவே முகடு காண்க அப்படின்னு கேட்பான். முகடு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? விவரங்களில் அதிக முறை வந்துள்ள மதிப்பு, அதுதான் முகடு. ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்து அதிகமாக எத்தனை டைம் வந்திருக்கு. இப்போ ஒரு சம்மில் வந்து 1,1 2,2 3,3,3 அப்படின்னு வந்துருச்சுன்னா 3 வாட்டி வந்து 3 வந்திருக்கு. அப்போ அதுதான் முகடு. அதிகமான முறை வந்துள்ள மதிப்பை தான் முகடு அப்படிம்போம். மற்ற ஃபார்முலாவையும் எதுக்கும் பார்த்து வச்சுக்க, ஒரு வாட்டி பயன்படுற மாதிரி இருக்கும். ஓகேயா? புள்ளியலில் வந்து இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்மளுக்கு சம்மு கேட்பாங்க. அடுத்த ஃபார்முலா போவோம். அடுத்து நிகழ்தகவு. நிகழ்தகவு அப்படின்றது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்றதுல வந்து அதிகமாக வந்து இந்த உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன் வேர்டில் வந்து உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அப்படின்றது 1, நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. இப்போ ஏ நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு P of A bar equal to 1 minus P of A. ஒரு இது நடக்கக்கூடாது அப்படின்னா அதை 1 மைனஸில் போட்டுறணும். ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கூட்டல் திட்டம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersect B. இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 9வது ஃபார்முலா பாருங்களேன். ஏயும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில், அப்போ விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துட்டாலே அந்த இன்டர்செக்ட் வேல்யூ 0 ஆயிடுது. ஸோ அந்த ஃபார்முலாவும் கேட்குறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிகழ்தகவுல பேசிக் ஃபார்முலாஸ். நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது அந்த உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு வந்து 1, நடக்க இயலாதுன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைனாலே 0 போட்டுறணும். ஓகேயா? நிகழ்தகவுக்கான ஃபார்முலா வந்து ஒரு வாட்டி இதை மூலமாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு புக்லேயும் போய் அதில் போய் பார்க்கணும் இதில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஃபார்முலா அடங்கிய தொகுப்பை வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, தேவைப்பட்டால் பகுதி 4 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பகுதி 1 இன்னைக்கு பார்க்குறோம், பகுதி 2 நாளைக்கு பார்க்க போகிறோம். இந்த 3 நாளில் மேக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து ஃபார்முலாஸை பார்த்துட்டாலே எந்த சம்ம வேணாலும் நம்ம போட்டுடலாம். எப்படி வேணாலும் உன்னால் ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுனாலே நீ சம்ம போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுவ. அதுதான் வேணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஃபார்முலா இந்த சமயத்தில் கொடுக்குறோம். ஏன்னா இந்த சமயத்தில் மட்டும்தான் நம்மளால் ஃபார்முலாஸ் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியும். எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும். முன்னாடியிலேருந்து படிச்சிருந்தாலும் இது ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, அப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நிகழ்தகவுக்கான ஃபார்முலா பார்த்தோம், புள்ளியியலுக்கான சராசரி, வீச்சு, இடைநிலை, முகடு, வேறு ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இயற்கணிதத்தில் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி இருக்குது.
விதிகள், மடக்கைக்கான விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். மடக்கையில் இந்த விதிகளில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே தவறாக இருக்குது. அதை வந்து a⁻m+n அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து இயல் எண்களின் கூடுதல் நார்மலாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இதுவே ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா ஃபோர்த்து ஃபார்முலா, க்யூபாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்த்து ஃபார்முலா. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஜிபி அப்படின்றத காண்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவில் வந்து என்னடா அது ஃபார்முலா மட்டும் சொல்கிறீங்க, எப்படி சம்மு கேட்பாங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். அது அடுத்த டாப்பிக்கில் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீ ஆட்டோமேட்டிக்காக சம்மை போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடரும் 2 ஃபார்முலா தான். நம்ம 2வது ஃபார்முலா அடிக்கடி பயன்படுற ஃபார்முலா. 2வது ஃபார்முலாவில் நிறைய டைம் வந்து இந்த ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலா படிக்கும்போது நீங்கள் கணிதத்தில் மேக்ஸில் வந்து 100% வந்து 100 அவுட் ஆஃப் 100 இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? இந்த ஃபார்முலா எல்லாமே ஒரு 2-3 வாட்டி போட்டு போட்டு கேளுங்க, பாருங்கள். பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வேறு எங்கேயும் போகனா இந்த பகுதி 2ல் மீதி உள்ள ஃபார்முலாவை பார்ப்போம். பகுதி 3ல் அதற்கான முக்கியமான சம், இந்த சம்மு தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான சம்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீ ஸ்கிப் பண்ணிட்டா வந்து சில விஷயங்கள் புரியாது அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு தான் வந்து அந்த விஷயங்கள், சொல்ல வர விஷயங்கள் வந்து பயன்பெறாமல் போகும். அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேயா? இந்த ஃபார்முலா படித்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இல்லை, எனக்கு தேவை இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக அனுப்புங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு பகுதி 2ல் வந்து நம்ம அடுத்ததாக கணிதத்தை வந்து பார்ப்போம். நன்றி.